தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் அது சம்பந்தப்பட்டது ஏதாவது படிக்கிறேன்னு சொன்னப்போ என்னையம்மா இன்ஜினியரிங் சேர்த்த? உன் மாமன் தான் சொன்னா நம்ம குடும்பத்துக்கு பிசினஸ் ஒத்து வராதுன்னு இன்ஜினியரிங்ல சேர்க்க சொன்னா. அத மட்டுமா சொன்னாரு? நான் 10th முடிச்ச உடனே காமர்ஸ் எடுக்கிறேன்னு. பயாலஜி அதுலதான் பிரைட் ஃபியூச்சர் எடுத்தேன். சரி பயாலஜி எடுத்திருக்கோமே, டாக்டருக்கு தான் படிக்க போறோம்னு நினைச்சா இன்ஜினியரிங் அதுலதான் பிரைட் ஃபியூச்சர் படிச்சேன். இப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்துல இப்ப வந்துட்டு MBA HR அதுலதான் பிரைட் ஃபியூச்சர். ஏண்டி MBA HR படிச்சு ஐடில வேலை பாக்குறதுக்கு நான் எதுக்கடி பயாலஜி எடுத்து 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சு ஐடிக்கு போனோம்? காமர்ஸ் குரூப் எடுத்து பிகாம்ல நான் BBA படிச்சு MBA HR படிச்சிருப்பேனே. இப்படி உங்களுக்காக 4 வருஷம், எனக்காக ஒரு 4 வருஷம், அப்புறம் உங்க குடும்பமா முடிவு பண்ணிட்டு வந்து அர்ச்சனா ஒரு லாயர் ஆக்கிடலான்னு என்ன LLB படிக்க சொல்வீங்களா? அதுவும் நல்ல ஐடியா தான். இப்படி எல்லாருக்காகவும் 4 வருஷம் படிச்சு முடிச்ச உடனே உனக்கு வயசாயிருச்சு அர்ச்சனா, கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. ஏண்டி நான் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் ஒய்ஃபா போறதுக்கு நான் எதுக்கிட்டு இவ்ளோ டிகிரி இவ்ளோ வருஷம் படிக்கணும்? ஒரு குழந்தைய குழப்பம் இல்லாம படிக்க வைக்கணும். இப்படி கொலை பண்ற ரேஞ்சுக்கு படிக்க வைக்க கூடாது, புரிஞ்சுதா? எனக்கே வேலை கிடைக்கல, நான் பேசாம மென்டல் ஹாஸ்பிட்டல்ல மென்டலா வேலைக்கு சேர்ந்துடலான்னு இருக்கேன். மென்டலா வேலைக்கு சேர போறேன். அம்மாடி காஃபி நீயா போட்ட, சூப்பரா இருக்குது. ஆமா BCA முடிச்சிட்டேன், அடுத்து என்ன பண்ணலாம் இருக்க? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல மாமா, யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது யோசிச்சுட்டு இருக்கிறியா? என்னக்கா இப்படி சொல்றா? அவ எங்கடா நான் சொன்னா கேக்குறா, நீயே எடுத்து சொல்லு. இப்ப நீ என்னதான் பண்ணலாம்னு இருக்கிற? நான் ஸ்கூல் முடிச்ச உடனே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னல மாமா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? மெக்கானிக்கல்ல பூரா பசங்களா இருப்பாங்க, நீ பாட்டுக்கு ஒத்த பொண்ணு அங்க போயிட்டுனா உன்னை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும், நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு நீங்க சொன்னதுனால நான் இந்த கோர்ஸ் எடுத்து இப்ப வேலை தேடிட்டு இருக்கேமா. உங்க பையன் என்ன படிச்சான்? அவன் மெக்கானிக்கல் கோர் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ உங்க பையன் கண்டிப்பா இந்நேரத்துக்கு ஏதோ ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி தப்பு பண்ணிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் அவன் கிடையாது. அப்படி இல்லையா? பின்ன அப்போ உங்க பையனா மட்டும் ஆஹா, மத்த பையனா ஓஹோவா? இல்ல புரியல. உங்க பையனா ஒண்ணு, மத்த பிள்ளைங்களா என்ன தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்களா வீட்டுல? அவங்கள மட்டும் அப்படி நடந்துக்குவாங்களா? பதில் சொல்லுங்க. அம்மாடி நீ கொஞ்சம் கோபமா இருக்கிற போல இருக்குது. நீ என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசிச்சு வையே. மாமா வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்றேன், சரியா? நீங்க பண்ண ஹெல்ப் வரைக்கும் போதும், காஃபி குடிச்சதும் போதும், வச்சுட்டு கிளம்புங்க. வைங்க.